சோடசக்கலை நேரம் எப்படி பிரம்ம முகூர்த்தம் அபிஜித் நட்சத்திரத்தில் நம்ம வழிபடும் பொழுது நம்மளோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த சோடசக்கலை நேரத்திலையும் நம்ம விளக்கேற்றி திருமூர்த்தி பகவானை வழிபடும் பொழுது நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோடசக்கலை நேரம் எப்போ வரும் அப்படின்றத பார்க்கலாமா? பொதுவாகவே திதி 15 திதிகள் இருக்குது. அதில் 16வது திதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம். அது எப்போ வரும் அப்படின்னா, அமாவாசை பௌர்ணமி திதி முடிஞ்ச அடுத்த திதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில், அந்த 5 நொடியில் வரக்கூடிய தான் இந்த சோடசக்கலை நேரம். இந்த நேரம் இன்னைக்கு எப்போ வருது அப்படின்னா, இன்னைக்கு அமாவாசை மாலை 5:57க்கு தான் இருக்குது. ஆனால் இந்த சோடசக்கலை நேரம் 4:47 இருந்து 6:47 வரையும் இந்த 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது 5 நொடியில் தான் இந்த சோடசக்கலை நேரம் வரும். இந்த நேரத்தில் விளக்கேற்றி திருமூர்த்தி பகவானை நோக்கி நம்மளோட வேண்டுதலை வைக்கும் பொழுது நம்மளோட வேண்டுதலானது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. 15வது திதி முடிஞ்சு அடுத்து 1வது திதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த 2 திதியும் இணையக்கூடிய அந்த 5 நொடி திருமூர்த்தி பகவானோட அந்த அருட்பார்வை இந்த பிரபஞ்சத்தில் படும் அப்படின்றது சித்தர்களோட வாக்குங்க. இந்த நேரத்தில் சத்தியத்திற்கு உட்பட்டு நம்மளோட வேண்டுதல் சரியாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு முடிஞ்ச இந்த அற்புதமான நேரத்தை தவற விட்டுடாதீங்க. 4:47 இருந்து 6:47 வரையும் இருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரத்தில் தான் ஏதோ 5 நொடியில் இந்த சோடசக்கலை நேரம் வர இருக்கு. சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.